மரவள்ளி கிழங்கு பருப்பி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? மரவள்ளி எடுத்து இது மாதிரி நல்லா கழுவிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சிக்கணும். ஒரு 15 நிமிஷம் அவிச்சு இதை மாதிரி திருவி வச்சுக்கணும். அது தேவையான பொருட்கள்: சர்க்கரை, தண்ணி, ஏலக்காய் தூள். ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் அந்த தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கணும். சர்க்கரையை கொட்டி நல்லா கலரணும். தண்ணி திக்காகி இது பாருங்கள், இது மாதிரி வந்தவுடனே மரவள்ளி எடுத்து அதில் போட்டு கலர்னா இது மாதிரி கெட்டியாகிடும். ஒரு தட்டில் நெய் தடவிட்டு அதை எடுத்து அந்த தட்டில் அப்படியே போட்டுருங்க. போட்டு நல்லா சமமாக ஆக்கிடுங்க. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு போடாதீங்க, பாதாம் பருப்பு எடுத்து போடுங்க. முந்திரி பருப்பு நல்லா இருக்காது. பாதாம் பருப்பை தூவிட்டு நல்லா ஆறின பிறகு அந்த ஓரமாக கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு கையை வச்சு தட்டிங்கன்னா வந்துடும். பாருங்கள், அழகாக வந்துருச்சா? இப்போ உங்களுக்கு தேவையான பீஸை போட்டு கட் பண்ணி பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக தான் இருக்கும். நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். இப்போ உடச்சக்கல்ல பருப்பி எப்படின்னு செய்யலன்னு பார்க்கலாமா? உடச்சக்கல்ல சர்க்கரை, நெய், ஏலக்காய் தூள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் உடச்சக்கல்ல, சர்க்கரை, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா பவுட்ரு ஆக்கிடணும். திப்பி இல்லாமல் பவுட்ரு மாதிரி ஆக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றிடணும். நெய் நல்லா சூடான பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுட்ரு எடுத்து அதில் போட்டுடணும். உடச்சக்கல்ல பவுட்ரு போட்டு நல்லா இது மாதிரி கலரிகிட்டே இருக்கணும். கெட்டியாகிடும். எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு சமமாக்கிடுங்க. அது ஒரு நல்லா காஞ்சோன்னா ஒரு கத்தி வச்சு இது மாதிரி நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்வீட் கார்ன் எப்படி அவிக்கிறதுன்னு பார்க்கலாமா? இதை மாதிரி தோல் உரிச்சு பேக் பண்ணி விற்கிறாங்க. இதுவும் 20 ரூபா தான், அதுவும் 20 ரூபா தான். இது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. அதை வாங்கிட்டு வந்து உரிக்கிறத இதை மாதிரி வாங்கிட்டு வந்து அவிச்சிடலாம் ஒரே செகண்டில். அதை கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் 10 நிமிஷம் போட்டு வேக வச்சிடலாம். அவ்வளோதான். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.